நம்மளை சுத்தி எதுக்கு இவ்வளோ டாக்ஸிக் பீப்புள் இருக்கிறாங்க? நம்ம எல்லாத்துக்கும் நல்லதானே பண்ணிட்டு இருக்கிறோம், நல்ல அன்போடு இருக்கிறோம், எல்லாமே பண்றோம். ஆனா நம்மளுக்கு இவ்வளோ தொடர்ந்து எல்லாரும் நம்மளை காயப்படுத்துறாங்க? சுத்தில ஏமாற்றங்களா இருக்குது. கடவுள்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்களா இல்லையா? கடவுள்னு இருந்தா இப்படி எல்லாம் நம்மளை பண்ணுவாங்களா? நிறைய பேர்த்துக்கு இந்த கேள்வி இருக்குல்ல. ஒரு பட்டாம்பூச்சி அதனுடைய கூட்டுப்புழு ஸ்டேஜில் இருந்து தன்னுடைய அடுத்த பரிணாமத்தை நோக்கி மூவ் ஆகுது. தன்னுடைய சிறகுகளை விரிச்சு பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்குது. ரொம்ப திணறுது, உள்ள இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ற மாதிரி ஒருத்தருடைய பார்வைக்கு தெரியுது. அவர் அதை பார்த்துட்டே இருக்கிறாரு. இது ரொம்ப கஷ்டப்படுது, இதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அதனுடைய ஓடு வந்து லைட்டா கீறி விடுறாரு. அது வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. அந்த பட்டாம்பூச்சி வெளியே வந்தோடனையும் அதனால முழுசா பறக்க முடியல. அதனுடைய சிறகுகள் வந்து வளரல, ரொம்ப குட்டையா இருந்திருக்குது, ஊர்ந்துதான் போயிருக்குது. என்னமோ ட்ரை பண்றாரு, ஆனா அது ஒன்றும் சரியா வரல. அந்த பட்டாம்பூச்சி தன்னுடைய சிறகுகள் எல்லாம் வலுப்படுத்துறதுக்கு தன்னைத்தானே தயார் பண்ணிக்கிறதுக்கான பெரிய மாற்றம் உள்ளுக்குள்ள அந்த கூட்டுப்புழு ஸ்டேஜ்ல நடந்துட்டு இருந்திருக்குது. நம்மளையும் அந்த மாதிரிதான் கடவுள் இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புளுக்கு நடுவுல வச்சிருக்கிறதுக்கு காரணம் நம்மளை தகுதிப்படுத்துறதுக்கும் தயார்படுத்துறதுக்கும் தான். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பிரச்சனையா பார்க்காம ஒரு லெசனா பார்த்தோம் அப்படின்னா இது புரியும். ஆக்சுவலா இவங்களையெல்லாம் நம்ம ஒரு பெரிய குருவா தான் நம்ம தேங்க் பண்ணணும். உங்களுக்கெல்லாம் ப்ராக்டிக்கலா நம்மளுக்கு குருமார்களை லைவ்ல கடவுள் நம்மளுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஈஸியா கடவுள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி விடுவிச்சிட்டாருன்னா நம்ம தகுதிப்பட்டிருக்க மாட்டோம். நம்மளை தகுதிப்படுத்துறதுக்கு தான் நம்மளையே விட்டு முக்கி எழுந்திருச்சு வா, எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுட்டு வா, அவேர்னஸ் உனக்குள்ள, உன்னோட சோலுக்கு சோல் ரியலைசேஷன் வரணும். உனக்குள்ள அவேர்னஸ் வந்துச்சுன்னா தான் நீ மறுபடியும் விழுக மாட்ட, ஸ்ட்ராங்கா இருப்ப அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளை இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புளுக்கு நடுவுல நம்மள விட்டுருக்குறாங்க. ஒன்ஸ் நம்ம ரியலைசேஷனுக்கு வந்துட்டோம்னா சிட்டா பறந்துருவாங்க. யாருமே நம்ம பக்கத்துல நிக்க கூட முடியாது, நினைக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கடவுள் தன்மை மட்டுமே நம்மளுக்குள்ள நிறைஞ்சிருக்கும். நிறைய நார்சிஸ்டிக்கு இருக்கக்கூடிய விக்டிம்ஸ்க்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான மெசேஜா இருக்கும். ஞானக்கண்ணில் பார்த்தால் யாவும் சுற்றம்தான், ஊனக்கண்ணில் பார்த்தால் யாவும் குற்றம்தான். யோசிங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.